கோவிலுக்குள் மணி அடித்துவிட்டு வணங்குவது ஏன் தெரியுமா? கோவிலில் மணி அடிப்பதற்கு பின் ஒளிந்துள்ள ரகசியம். கோவிலுக்கு செல்லும் அனைவரும் ஏன் எதற்கு என தெரியாமல் பின்பற்றும் விஷயங்களில் ஒன்று கோவில் மணி அடிப்பது. கோவிலில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் கடவுள் காது கொடுத்து கேட்பார் என நினைத்து கொண்டிருக்கின்றனர். கோவிலில் அடிக்கும் மணி ஓசைக்கும் மனிதர்களின் மூளைக்கும் இடையே தொடர்பு உள்ளது என சாஸ்திரத்தில் நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். கோவிலுக்கு செல்லும் அனைவரும் மணி அடிப்பது ஏன்? பூஜை செய்யும் போது பயன்படுத்த ஒரு பொருளாக உள்ள மணி ஓசையின் பின் ஒரு அறிவியல் நுண்ணறிவும் இருக்கிறது. கோவில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் தங்களின் வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்பார் என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. ஆகம சாஸ்திரங்களின்படி கோவில் மணியிலிருந்து வெளிப்படும் ஓசை எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கிறது. கோவில் மணியின் ஓசை மனிதனின் மூளை செயல்திறனை மேலோங்க செய்கிறது என்று அறிவியலில் ஒரு பின்னணி இருக்கிறது. கோவில் மணியின் ஓசை தனித்துவமாக கேட்பது ஏன்? கோவில் மணியிலிருந்து வெளிவரும் ஒளியில் ஒரு தனித்துவம் இருக்கும். அதற்கு கோவில் மணிகளில் உள்ள கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மாங்கனீசு போன்ற உலோகங்கள் தான் காரணமாகும். கோவில் மணியிலிருந்து வெளிவரும் ஒளியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. கோவில் மணியில் இருந்து வெளிப்படும் சத்தம் உடலில் நேர்மறை மற்றும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கச் செய்து விழிப்புணர்வை மேம்படுத்தி மனதிற்கு நிறைவான அமைதி மற்றும் நிம்மதியை அளிக்கிறது. மணி அடிப்பது என்பது துர்தேவதைகளை விரட்டுவதற்காக என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. பூஜையின் போது மணியை உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்து ரக்ஷசாம் கண்டராவம் கரோம்யாதௌ தேவதாஹ்வான லாஞ்சலம் என்ற மந்திரத்தை சொல்வார்கள். தீய சக்திகள் விலகி இறை சாநித்தியம் இந்த இடத்தில் பெருகட்டும் என்பது இதன் பொருள். மணி அடிப்பது என்பது எதற்காக மட்டுமல்ல, பூஜையின் போது நமது மனம் அங்குமிங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாலும் முக்கியமான தருணத்திலாவது இறைவனின் பால் நமது மனம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக மணி ஓசையை எழுப்புகிறார்கள். தீபாராதனையின் போது மணி ஓசை எழுவதால் நம் அனாவசிய பேச்சுகளை நிறுத்தி இறைவனின் பால் நமது சிந்தனையை செலுத்துகிறோம். மணி ஓசை கேட்டதும் நம்மையும் அறியாமல் நமது கரங்கள் இறைவனை தொழுகின்றன. சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்காக மணி அடிக்கப்படுகிறது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. நேவேத்தியம் செய்யும் போது கண்டிப்பாக மணி ஓசையை எழுப்ப வேண்டும் என்கிறது சாஸ்திரம். மணி ஓசையை கேட்டதும் இறைவன் ஓடோடி வந்து நமது நேவேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்கிறது ஆகம சாஸ்திரம். மணி ஓசையினால் நமது சிந்தனையும் ஒருமுகப்படுகிறது. ஸ்ரத்தையோடு இறைவனின் பால் நமது கவனமும் செல்கிறது. ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியை தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். நேவேத்தியம், தீபாராதனை நேரங்கள் தவிர வெறுமனே மணி அடிப்பது தவறு. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.